தந்தைக்கு உதவியாக இருக்கிறார். வரக்கூடிய வியாபார கணக்கு வழக்கெல்லாம் தந்தைதான் பார்க்கிறார். அத்தனை சம்பாத்தியம் தந்தைக்கு தான் போகிறது என்று சொன்னால் அந்த மகன் மீது குருவானை வாசிப்பார். மகனை காட்டிலும் தந்தை கைடாக இருக்கிறார். அந்த வியாபாரத்தை தந்தை தான் பார்க்கிறார். எல்லா வருமானம் தந்தையின் கட்டுப்பாட்டுக்காக போகிறது. அவர்தான் குருவானை கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் நம் மனிதர் பதிய வைக்க வேண்டும். அதே போல ஒருவர் வீடு கட்டுவதற்காக இடம் வாங்கினார். ஆனால் அவர் வீடு கட்டவில்லை. வீடு கட்டவில்லை. இப்ப அவர் வந்து சகாத்து கிடையாது. ஆனால் வீடு கட்டுவதற்காக நிலத்தை வாங்கிய அந்த மனிதன் அந்த நிலத்திலே வீடு கட்டாவிட்டாலும் அவர் வீடு குருவான் வாஜி. அவர் வீடு கட்டாவிட்டாலும் அவர் சதகா கொடுத்து அவர் வீடு வாஜி. இதெல்லாம் நம்ம நிறைய பேர் விளங்கிக் கொள்வது கிடையாது. நிறைய பேர் குருபானி ஏன் கொடுக்கல கேட்டா வீடு கட்ட வேற ஆரம்பிச்சிட்டேன், அதனால குருபானி கொடுக்க முடியல. வீடு கட்டுவது சாரலாம் அல்லது குருபானி கொடுப்பது சாரலாம். வீடு கட்டுவது அல்லாஹ்விடத்தில் மதிப்புக்குரியதா, குர்பானி கொடுப்பது அல்லாஹ்விடத்தில் மதிப்புக்குரியதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறார். வீடு அவசியம்தான். தனி வழியாக இருந்தாலும் சொந்த வழியாக இருக்க வேண்டும் என்ற தத்துவம் தான் சரிதான்.